want to thank God for allowing us to gather here today. இந்த நாளையும் நாம் கூடும்படிக்கு தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். We are constantly talking about the Lord building his church among us. நம் மத்தியிலே தேவன் சபையை கட்டுவதை குறித்து நாம் தொடர்ச்சியாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். How he builds his church using his wholehearted disciples. எப்படி முழு இருதயம் கொண்ட சீஷர்களை கொண்டு தன் சபையை கட்டுகிறார் என்று. To be committed members in his church. அவர்கள் இந்த சபையிலே அர்ப்பணிக்கப்பட்ட அவயவங்களாய் இருக்க விரும்புகிறவர்கள். Over the years I have learned from Brother Zach. கடந்த வருடங்களிலே நான் சகோதரர் சக்கரியா பூனன் அவர்களிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டதும் and I have observed it. நானும் இப்படியாய் பார்த்திருக்கிறேன். It is approved by the Lord Jesus Christ. இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கீகரித்திருக்கிறார். That he will build his church with wholehearted disciples. அவர் முழு இருதயம் கொண்ட சீஷர்களை கொண்டு தன்னுடைய சபையை கட்டுகிறார். These wholehearted disciples have as their most important priority in their lives to be a pure testimony for the name of the Lord Jesus Christ. இப்படிப்பட்ட முழு இருதயம் கொண்ட சீஷர்கள் தேவனுடைய நாமத்திற்கென்று ஒரு தூய்மையான சாட்சியாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய முக்கியமான முன்னுரிமையாய் இருக்கிறது. Malachi chapter 1 verse 11. மல்கியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். For from the rising of the sun to its setting my name will be great among the nations, and in every place incense will be offered to my name and a pure offering. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுகந்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். So if you remember what I shared about the vision of CFC, நான் CFC சபையின் தரிசனத்தை குறித்து பகிர்ந்து கொண்டதை நீங்கள் நினைவு கூறுவீர்களானால், one of the first things mentioned there is that we should be a pure testimony for the name of the Lord Jesus Christ. அதில் சொல்லப்பட்ட முதலாவது காரியமாக இருக்கிறது என்னவென்றால், நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று தூய்மையான சாட்சியாக இருக்க வேண்டும். We must be a pure offering for the Lord. தூய்மையான ஒரு காணிக்கையாய் நாம் இருக்க வேண்டும். Not a defiled offering to the Lord. ஒரு தீட்டுப்பட்ட ஒரு காணிக்கையாய் அல்ல. So also I want to show this verse in Zephaniah 3:9. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இருக்கிற அந்த வசனத்தையும் நாம் காண்பிக்க விரும்புகிறேன். Zephaniah 3:9 it says, for then I will give to the peoples purified lips, that all of them may call on the name of the Lord to serve him shoulder to shoulder. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற்ற பண்ணுவேன். So here also it is talking about people who will call on the name of the Lord with purified lips. இங்கேயும் தூய்மையான சுத்தமான உதடுகளுடனே ஆண்டவரை நோக்கி கூப்பிடக்கூடிய ஜனங்களை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். And they will work shoulder to shoulder. அவர்கள் தோளோடு தோள் கொடுத்து வேலை செய்கிறவர்கள். So this was prophesied many years before Jesus Christ was born. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. That the church will be built with people who are pure and who are united because of the Lord Jesus Christ. ஆண்டவருடைய நாமத்திற்கென்று ஒருமனப்பட்டு தூய்மையாய் இருக்கக்கூடிய அந்த ஜனங்களின் மூலமாக சபை கட்டப்படுகிறது. People who are pure and united because of the name of Jesus. அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கென்று தூய்மையாய் ஒன்றாய் ஒருமனமாய் இருக்கிறவர்கள். So in these two verses the name of the Lord appears 3 times. கர்த்தருடைய நாமம் என்ற இந்த வார்த்தை 3 முறை வருகிறது. So we know the name of Jesus means that he will save his people from their sins. நாம் அறிந்திருக்கிறோம் ஆண்டவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து என்பது அவர் தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களிலிருந்து அவரை ரட்சிப்பார். Not just forgive our sins but also save us from our sins. பாவத்தை மன்னிப்பது மாத்திரமல்ல, அந்த பாவத்திலிருந்து நம்மை ரட்சிப்பதும். And because he will save us from our sins,
we will be a pure offering to the Lord. அவர் நம்மை பாவத்திலிருந்து ரட்சிப்பதினாலே நாம் தேவனுக்கென்று ஒரு தூய்மையான காணிக்கையாய் இருக்க முடியும். If you are forgiven and have no interest in being saved from the power of sin, நீங்கள் மன்னிப்பை மாத்திரம் பெற்றுக்கொண்டு பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாகும்படிக்கு ஒரு விருப்பம் உங்களுக்கு இல்லை என்றால், you cannot be a pure offering for the Lord. நீங்கள் தேவனுக்கென்று ஒரு தூய்மையான காணிக்கையாய் இருக்க முடியாது. So what I have observed over the years, நான் இந்த கடந்த வருடங்களிலே நான் பார்த்த காரியம் என்னவென்றால், and what is taught by Brother Isaac, இது சகோதரர் சக்கரியா பூனன் அவர்களும் போதித்திருக்கிறார். the church is built by Jesus Christ with his wholehearted disciples. சபையானது முழு இருதயம் கொண்ட சீஷர்களை கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டுகிறார். They are united and they are pure. அவர் ஒரு மனம் உள்ளவர்களாயும் தூய்மை உள்ளவர்களாயும் இருக்கிறார். Yeah, so that is the thing that is so important, unity and purity. இதுதான் மிகவும் முக்கியமான இரண்டு காரியங்கள், ஒரு மனமும் தூய்மையும். So first we'll meditate on unity and then on purity. முதலாவது ஒரு மனப்பாட்டை குறித்து நாம் தியானிப்போம், அதுக்கு பிறகு தூய்மை குறித்து நாம் பார்ப்போம். So first passage is John chapter 17 verse 22 and 23. முதலாவது வேத பகுதி யோவான் 17வது அதிகாரம் 22-23 வசனங்கள். The glory which you have given me I have given to them, that they may be one just as we are one. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். I in them and you in me, that they may be perfected in unity, so that the world may know that you sent me. ஒருமனைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். So I will read verse 23 again. I in them and you in me, that they may be perfected in unity, so that the world may know that you sent me and loved them even as you have loved me. 23ஆம் வசனம், ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். So the Lord Jesus Christ prayed that his disciples should be one and perfected in unity, like how the Father and Son are one. பிதாவும் குமாரனும் எப்படி ஒன்றாய் இருக்கிறாரோ அதே போல நாம் எல்லோரும் தேவனோடும் ஒருவரோடும் ஒன்றாயிருக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்திலே வேண்டுதல் செய்தார். The Father in the Son and the Son in us. பிதா குமாரனிலும் குமாரன் நம்மிலும். So that the world will know that the Father sent Jesus. அதன் நிமித்தமாக பிதா குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினதை உலகம் அறியும். So I heard Brother Sunil Ponan mentioning that this is the greatest evangelical work we can do. சகோதரர் சுனில் பொன்னன் இப்படியாக பகிர்ந்து கொண்டதை நான் கேட்டேன். இதுதான் மிகவும் பெரிய சுவிசேஷ பணி என்று. The gospel, sharing the gospel or the good news. சுவிசேஷத்தை, நற்செய்தியை பகிர்ந்து கொள்வது. That Jesus Christ has come to make us one, so that the world will believe that the Father sent Jesus. இயேசு கிறிஸ்து நம்மை ஒருமனம் உள்ளவர்களாய் மாற்றும்படிக்கு வந்தார். அதன் நிமித்தம் உலகம் பிதா குமாரனை அனுப்பினார் என்பதை அறிந்து கொள்ளும். Yeah, Jesus, Savior of the world and deliverer of mankind from the power of sin. இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து நம்மை ரட்சிப்பவரும் மனுகுலத்தை பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை செய்பவருமாய் இருக்கிறார். That is the good news. இதுதான் நற்செய்தி. So becoming a part of the church which the Lord is building is the best evangelism possible. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டக்கூடிய அந்த சபையிலே ஒரு அவயவமாய் இருப்பதுதான் மிகப்பெரிய சுவிசேஷ பணி. So we saw the prayer of the Lord Jesus Christ to the Father that the disciples will be one. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள் ஒன்றாய் இருக்கும்படிக்கு பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டதை நாம் பார்த்தோம். We saw, the Lord Jesus Christ did not stop just with that.
ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஜெபத்தோடு கூட அப்படியே நிற்பவில்லை. It brings me to the next passage which we want to meditate. அது என்னை நாம் தியானிக்க வேண்டிய அடுத்த வேத பகுதிக்கு நம்மை எடுத்து செல்கிறது. Meditate on unity. ஒருமனப்பாட்டை குறித்து தியானிக்கும்படிக்கு. The Lord Jesus did something on the cross which most of Christendom does not even know. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த இந்த காரியத்தை கிறிஸ்துவத்திலே அநேகர் அறியாதவர்களாய் இருக்கிறார். But I have shared it many times in many places. ஆனால் நான் இந்த காரியத்தை அநேக முறை அநேக இடத்திலே நான் பகிர்ந்திருக்கிறேன். Because this is what Brother Zach preached during my wedding. ஏனென்றால் இந்த காரியத்தை தான் சகோதரர் சக்கரியா புனன் அவர்கள் என்னுடைய திருமணத்திலே பகிர்ந்து கொண்டார். 42 years ago, a 10-minute message. 42 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு 10 நிமிட செய்தி. He preached from Ephesians 2:14 to 16. அவர் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14 இருந்து 16ஆம் வசனத்தை பகிர்ந்து கொண்டார். Yeah, but today I want to meditate from Ephesians chapter 2 verse 11 to 16. ஆனால் இன்றைக்கு நான் 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் தியானிக்கும்படிக்கு நான் விரும்புகிறேன். Actually we'll therefore remember that formerly you, the Gentiles in the flesh, who are called uncircumcision by the so-called circumcision, which is performed in the flesh by human hands, remember that you were at that time separate from Christ, excluded from the commonwealth of Israel, and strangers to the covenants of promise, having no hope and without God in the world. ஆனபடியால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களாய் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். So let's read that slowly again, verse 11 and 12. Therefore remember that formerly you, the Gentiles in the flesh, who are called uncircumcision by the so-called circumcision, which is performed in the flesh by human hands, remember that you were at that time separate from Christ, excluded from the commonwealth of Israel, and strangers to the covenants of promise, having no hope and without God. ஆனபடியால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். See, the apostle Paul is writing this letter to the church in Ephesus. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை இந்த கடிதத்தை எபேசு சபைக்கு யூதர்கள் அல்லாதவர்களுக்கு எழுதுகிறார். So they were non-Jews. அவர்கள் யூதர்கள் அல்லாதவர்கள். And they were called Gentiles by the Jews. அவர்கள் யூதர்களால் புறஜாதிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். So in these verses we understand Gentiles and Jews had an enmity between them. இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால் யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் நடுவிலே ஒரு பகை இருந்தது. The Jews were circumcised and Gentiles were not circumcised. ஏனென்றால் யூதர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், புறஜாதிகள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். So the Jews would say these are uncircumcised, these are uncircumcised. யூதர்கள் இப்படியாக சொல்வார்கள், இந்த புறஜாதிகள் விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்கள் என்று. Also there was a covenant between God and the Jews but not with the Gentiles. அதேபோல யூதர்களுக்கும் தேவனுக்கும் நடுவிலே ஒரு உடன்படிக்கை இருந்தது, ஆனால் தேவனுக்கும் புறஜாதிகளுக்கும் ஒரு உடன்படிக்கை இல்லை. So the Jews were saying that these people are without covenant, without God, without hope. ஆகவே யூதர்கள் புறஜாதிகளை பார்த்து இவர்களுக்கு ஒரு தேவன் இல்லை, இவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, இவர்களுக்கு ஒரு உடன்படிக்கையும் இல்லை என்று அவர்களை அற்பமாய் பார்த்தார்கள். But we know from the letter which the apostle Paul wrote to the Romans, ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம், that even they, the Jews, they were also not having any hope and not obeying the covenants.
அங்கே நாம் வாசிக்கிற காரியம் என்னவென்றால் இந்த யூதர்களுக்கு கூட எந்த ஒரு உடன்படிக்கையும் இல்லை, ஏனென்றால் அவர்கள் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தார்கள். So Paul writes, you people are slaves to sin. பவுல் அவர்களை பார்த்து சொல்கிறது என்னவென்றால் நீங்கள் இன்னும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறீர்கள். So between the Jews and the Gentiles there was no difference. ஆகவே யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் நடுவிலே எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லை. So the new covenant was needed for all the peoples of the world. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஒரு புதிய உடன்படிக்கை தேவையாக இருக்கிறது. That is why on the night when Jesus was betrayed he took the cup. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அந்த பாத்திரத்தை எடுத்து he blessed it and gave it to his disciples. அவர் அதை ஆசீர்வதித்து தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். He said that this is my blood sealing the new covenant. இது புது உடன்படிக்கைக்குள்ளாகிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று சொன்னார்கள். So that is what we read in next verse 13. அதுதான் நம் அடுத்த வசனத்திலே 13வது வசனத்திலே நாம் வாசிக்கிறது. Now in Christ Jesus you who formerly were far off have been brought near by the blood of Christ. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். So when we are genuinely born again, நீங்கள் உண்மையாய் மறுபடியும் பிறந்தீர்கள் என்றால், and we are genuinely baptized in the Holy Spirit, உண்மையாய் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்று கொண்டீர்கள் என்றால், we are brought near to God. நாம் தேவனுக்கு சமீபமாய் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். And we are brought near to one another. அதே போல நாம் ஒருவரோடும் நாம் சமீபமாய் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். We have the possibility of entering the presence of God boldly because of the blood of Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தேவனுடைய சமூகத்திற்கு தைரியமாய் வருவதற்கு நமக்கு தைரியம் உண்டு. That's what we read in Hebrews 10:19. அதுதான் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். Being born again and being baptized in the Holy Spirit, these are free gifts from God. மறுபடியும் பிறப்பதும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை பெற்றுக்கொள்வதும் ஆண்டவருடைய இலவசமான ஈவாய் இருக்கிறது. So we keep praying for these gifts. ஆகவே நாம் இந்த இரண்டு காரியங்களுக்காகவும் நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். And it is definitely promised for our children because of us. நிச்சயமாக நம் நிமித்தமாக நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த வாக்குத்தத்தம் இருக்கிறது. But even people who don't pray for these gifts, they are also born again and they are also baptized in the Holy Spirit. ஆனால் இந்த காரியத்திற்காக ஜெபிக்காதவர்கள் கூட உண்மையாகவே மறுபடியும் பிறக்கிறார்கள், பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை பெற்றுக்கொள்கிறார்கள். But the point I want to make here is that it is not sufficient to be brought near to God and to one another. ஆனால் நான் இங்க வலியுறுத்த விரும்புகிற காரியம் என்னவென்றால், தேவனோடும் ஒருவரோடும் சமீபமாய் வருவது மாத்திரம் போதுமானதல்ல. The Lord Jesus Christ earned much more for us so that we can become one as the Father and Son are one with God and with one another. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இதிலும் அதிகமாக சம்பாதித்திருக்கிறார். எப்படி என்றால், பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருப்பது போல நாம் தேவனோடும் ஒருவரோடும் ஒன்றாயிருக்க முடியும். So the next 3 verses is what Brother Zach preached at my wedding. அடுத்த 3 வசனங்கள் தான் சகோதரர் சக்கரியா பொன்னன் என்னுடைய திருமணத்திலே பகிர்ந்து கொண்டார். For he himself is our peace, who made both groups into one and broke down the barrier of dividing wall by abolishing in his flesh the enmity, which is the law of commandments contained in ordinances, so that in himself he might make the two into one new man, thus establishing peace, and might reconcile them both in one body to God through the cross, by it having put to death the enmity. 14ஆம் வசனத்திலிருந்து, எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். So this passage is talking about the Jews and the Gentiles
They are made into one new man because Jesus Christ has broken the wall of enmity, the wall of dividing, the barrier wall on the cross. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அந்த நடுச்சுவரை தகர்த்ததை குறித்து, இது யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் நடுவில் இருந்த அந்த பகையை முறித்ததை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். So even though it is talking about the Jews and the Gentiles, Zach said that it is applicable between you and your wife. இந்த காரியம் சகோதரர் சக்கரையப்பன் இப்படியாக சொன்னார், இது யூதர்களுக்கும் புறஜாதிகளையும் குறித்து சொல்லியிருக்கிறது என்றாலும் கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவிலே கூட இந்த காரியத்தை பொருத்திக் கொள்ள முடியும். And even between brothers and brothers in the church, sisters and sisters in the church, this is applicable. இந்த காரியம் சபையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரனுக்கும் இன்னொரு சகோதரனுக்கும், ஒரு சகோதரிக்கும் இன்னொரு சகோதரிக்கும் கூட பொருத்தமாக இருக்கும். So to understand these verses in a simple manner, இந்த வசனத்தை எளிமையான முறையிலே புரிந்து கொள்வதற்கு we can say that there is a dividing barrier wall between any two human beings. ஏதாவது ஒரு இரண்டு மனிதர்களுக்கு நடுவிலே ஒரு நடுச்சுவர், ஒரு தடையாய் இருக்கக்கூடிய ஒரு சுவர் இருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். So the dividing wall or the wall of barrier, we can say, are the demands one human being places on any other human being. அந்த நடுசுவராய் இருக்கிற காரியம் என்னவென்றால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மேல் வைத்திருக்கிற எதிர்பார்ப்புகள். So that is like the law of commandments contained in ordinances. அதனால தான் சட்ட திட்டங்களாகிய அந்த நியாயப்பிரமாணம். So there was a demand, the God said you should do like this, you should do like this, you should not do like this, like that. There were demands. அங்க ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, நீ இதை செய்ய வேண்டும், நீ அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. So like that I have demands on my wife, other brothers I have demands on brothers. அதே போல எனக்கும் என் மனைவியின் மீதும் என் சகோதரர்கள் மீதும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. But the Lord gave the law so that their life will be easy. ஆனால் தேவன் அந்த கற்பனைகளை கொடுத்ததற்கான காரணம் என்னவென்றால், அவர்களுடைய வாழ்க்கை எளிமையாய் மாறும்படிக்கு. But they twisted those laws or interpreted them wrongly and made it a burden for them. ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்தை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு அவர்களுக்கு அது பாரமானதாய் மாறிவிட்டது. So the demands that we place on others is like the law, and it brings a separation between us. நாம் மற்ற மனிதர்கள் மீது வைத்து இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்புகள் அந்த ஒரு நடுச்சுவரை போல இருக்கிறது, அது நம்மையும் இன்னொரு மனிதனையும் பிரிக்கிறதா இருக்கிறது. The demands is part of our flesh, it is part of our self will. இந்த எதிர்பார்ப்புகள் நம்முடைய மாம்சத்திலும் நம்முடைய சுய சித்தத்திலும் ஒரு பாகமாய் இருக்கிறது. So these demands are becoming a wall of enmity, a dividing wall between me and my wife. இந்த எதிர்பார்ப்புகள் ஒரு நடுசுவராய், ஒரு பகையாய் எனக்கும் என் மனைவியையும் பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. There is that enmity. அங்கு ஒரு பகை இருக்கிறது. I am not looking at my wife as a friend, but I am looking at her as an enemy. நான் என்னுடைய மனைவியை ஒரு நண்பனாய் பார்ப்பதற்கு பதிலாக ஒரு எதிரியாய், ஒரு சத்ருவாய் நான் பார்க்கிறேன். So the Lord Jesus Christ on the cross in his flesh, he put to death this enmity. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய மாம்சத்திலே இந்த பகையை தான் தகர்த்து போட்டார். And so he made us into one new man. ஆகவே அவர் நம்மை ஒரு புது மனிதனாய் ஒன்றாய் இணைத்திருக்கிறார். He brought peace between me and my wife. அவர் எனக்கும் என் மனைவிக்கும் இடையிலே ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிறார். And now because I am born again and I have been baptized with the Holy Spirit, இப்பொழுது நான் மறுபடியும் பிறந்து பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருப்பதால், and if I believe that Jesus Christ put to death this enmity in the flesh on the cross, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பகையாகிய இந்த நடுச்சுவரை சிலுவையிலே தன் மாம்சத்திலே தகர்த்தார் என்பதை நான் விசுவாசிப்பதனால், so then I will take up my cross daily. அதை நான் விசுவாசித்தால் நான் என்ன செய்வேன் என்றால், நான் என்னுடைய சிலுவையை ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொண்டு and put my flesh to death daily. என்னுடைய மாம்சத்தை ஒவ்வொரு நாளும் மரணத்துக்கு ஒப்புவித்து, I will break down that wall of barrier. நான் அந்த நடுச்சுவரை, அந்த பகையாகி அந்த நடுச்சுவரை தகர்த்து, I'll have peace in my heart. எனக்கு என்னுடைய இதயத்திலே சமாதானம் இருக்கும். And look at my wife as my friend. அப்பொழுது என்னுடைய மனைவியை என்னுடைய நண்பனாய் நான் பார்ப்பேன். Not as an enemy. ஒரு சத்ருவாய் அல்ல.
This is the same thing which should happen between brothers in the church and sisters in the church. இதே காரியம்தான் சபையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் நடுவிலும் சகோதரிகள் மத்தியிலும் இருக்க வேண்டும். So before going to verse 17, I want to link two more verses. 17வது வசனத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக இரண்டு வசனத்தை நான் பகிர்ந்து கொள்ள I've been preaching that for many years. இந்த இரண்டு வசனங்களை நான் அநேக வருடங்களாய் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். Romans 16:20. ரோமர் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். And the God of peace will soon crush Satan underneath your feet. The grace of our Lord Jesus be with you. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. When there is no peace between the husband and wife, கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவிலே சமாதானம் இல்லாமல் இருக்கும் பொழுது, it is Satan who is keeping his feet on our heads. சாத்தான் தான் அந்த வேளையிலே அவனுடைய கால்களை கணவனுக்கும் மனைவியுடைய தலையின் மேல் வைத்து and crushing us under his feet. அப்பொழுது சாத்தான் நம்மை அவனுடைய கால் கீழாக நசுக்குகிறான். The Lord Jesus Christ died on the cross for us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்தார். So that we can make a choice for putting our flesh to death. எதற்கென்றால் நாம் இப்பொழுது ஒரு தெரிந்து கொள்வதை நாம் செய்ய முடியும். மாம்சத்தை நான் மரிப்பதற்கென்று அர்ப்பணிக்க by the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை நிமித்தம். Then I will remove the feet of Satan from my head. அப்பொழுது சாத்தான் என் தலையின் மேல் வைத்திருக்கிற அந்த காலை நான் தள்ளி போட முடியும். And I will, the God of peace will keep my feet on Satan's head. அப்பொழுது சமாதானத்தின் தேவன் என்னுடைய கால்களை சாத்தானின் தலையின் மேல் வைப்பார். And crush Satan under our feet. அப்பொழுது சாத்தானை நம் கால்களின் கீழாக வைத்து நசுக்கி போடுவார். Then there will be peace and fellowship. அப்பொழுது சமாதானமும் ஐக்கியமும் இருக்கும். Romans 12:21. ரோமர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Do not be overcome by evil, but overcome evil with good. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. So whenever you feel that your wife is doing some evil to you, நீங்கள் உங்களுடைய மனைவி உமக்கு விரோதமாக ஒரு தீமையான காரியத்தை செய்கிறார் என்று உணர்ந்து கொள்ளும் பொழுது, please don't be overcome by that evil. தயவு செய்து அந்த தீமையினால் நீங்கள் வெல்லப்படாதீர்கள். And don't return evil. பதிலுக்கு பதிலாக நீங்க ஒரு தீமையை செய்து விடாதீர்கள். The moment you realize that your wife has done some evil to you, உங்களுடைய மனைவி உமக்கு விரோதமாக ஒரு தீமையான காரியத்தை செய்திருக்கிறார் என்று நீங்கள் உணர்கிற அந்த வேளையிலே, ask for the power of the Holy Spirit not to be overcome by that evil. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவரோட வல்லமைக்கென்று நீங்கள் தேடுங்கள், அந்த தீமையினாலே நீங்கள் வெல்லப்படாதபடிக்கு. And then overcome that evil with good. அந்த தீமையை நன்மையினாலே நீங்கள் வெல்லுங்கள். So these two verses have been very helpful for me in becoming one with my wife and with my brothers. இந்த இரண்டு வசனங்கள் என் மனைவியோடும் என்னுடைய சகோதரர்களோடும் ஒன்றாய் இருப்பதற்கு எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. So that is why I can confidently go to the next verse Ephesians 2:17. ஆகவே தான் நான் தைரியமாய் நான் எபேசியர்ல இருக்கிற அடுத்த வசனங்கள் 17ஆம் வசனங்களுக்கு நான் செல்ல முடிகிறது. And he came and preached peace to you who were far away and peace to those who are near, for through him we both have our access in one spirit to the Father. அல்லாமலும் அவர் வந்து தூரமாய் இருக்கிற உங்களுக்கும் சமீபமாய் இருக்கிற அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். So then you are no longer strangers and aliens, but your fellow citizens with the saints and are of God's household, having been built on the foundation of the apostles and prophets, Christ Jesus himself being the cornerstone, in whom the whole building being fitted together is growing into a holy temple in the Lord, in whom you also are being built together into a dwelling of God in the Spirit. ஆகையால் நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்படும் கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டப்பட்டு வருகிறீர்கள். So this is how Jesus Christ is building his church with wholehearted disciples.
இது இப்படிதான் தேவன் முழு இருதயம் கொண்ட சீஷர்களை கொண்டு தம் சபையை You are கட்டுகிறார். built on the foundation of the apostles and prophets, Christ Jesus himself being the cornerstone. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் அது கட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். So every one of us is like a brick which is being built to this house. இந்த வீட்டிலே நாம் ஒவ்வொருவரும் ஒரு செங்கல்லாய் நாம் கட்டப்படுகிறோம். So we've heard Brother Zach speaking about this so many times. இந்த காரியத்தை சகோதரர் சக்கரியா பொன்னன் அநேக முறை பிரசங்கித்ததை நாம் கேட்டிருக்கிறோம். So we wholehearted disciples can be built into a church where God can come and dwell. நாம் எல்லோரும் முழு இருதயம் கொண்ட சீஷர்களாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணக்கூடிய ஒரு சபையாய் இருக்க வேண்டும். So when we are talking about putting our flesh to death, நாம் நம்முடைய மாம்சத்தை மரிப்பதற்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற காரியத்தை குறித்து நாம் கேட்கிறோம். we are talking of purity and unity. நாம் தூய்மையை குறித்தும் ஒருமனத்தை குறித்தும் நாம் I பேசுகிறோம். want to put my flesh to death so that my wife and I can become one. நான் என்னுடைய மாம்சத்தை மரணத்துக்கென்று ஒப்புவிக்க விரும்புகிறேன். அது நிமித்தம் நானும் என்னுடைய மனைவியும் ஒன்றாயிருப்போம். So that is the secret of how the Lord is building his church. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையை கட்டுவதற்கான அந்த ரகசியம். So this is the fundamental thing, unity and purity. இதுதான் அடிப்படையான இரண்டு காரியங்கள், ஒற்றுமை, ஒருமனமும் தூய்மையும். So I want to close with my favorite passage on purity. எனக்கு மிகவும் பிடித்தமான பரிசுத்தத்தை குறித்ததான இந்த வேத பகுதியை வாசித்துவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். So Ephesians chapter 4 and 5. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம். So these two chapters, இந்த இரண்டு அதிகாரங்கள், it will be very profitable for you to meditate on these chapters. இந்த இரண்டு அதிகாரங்களை நீங்கள் தியானித்தீர்கள் என்றால் அது மிகவும் பிரயோஜனமாக It இருக்கும். is complete, on unity and purity in the church. இந்த இரண்டு பகுதி வேத பகுதிகள் சபையிலே இருக்கக்கூடியதான அந்த தூய்மையையும் ஒருமனத்தை குறித்து பூரணமாக அதில் பேசப்பட்டிருக்கிறது. But I want to speak from Ephesians chapter 4 verse 25 onwards till chapter 5 verse 6. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து எபேசியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வரைக்கும் நான் பேச விரும்புகிறேன். So in 25 it says, laying aside all falsehood, speak truth each one of you with his neighbor, for we are members of one another. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேசக்கடவன். So it is so important, that the Lord wants us to speak the truth in love. இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். நாம் சத்தியத்தை அன்போடு கூட பேச வேண்டும். We don't have any falsehood in us when we are talking. நாம் பேசும்பொழுது எந்த ஒரு பொய்யான ஒரு காரியமும் நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. We love and speak the truth. நாம் நேசிப்பதன் நிமித்தமாய் சத்தியத்தை பேசுகிறோம். So even if we are speaking, rebuking, it is out of love. நாம் கடிந்து கொண்டால் கூட அதிலேயும் அன்பு இருக்கிறது. The next one on purity is, be angry and yet do not sin. Do not let the sun go down on your anger and do not give the devil an opportunity. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். So the command is, don't become angry in a human way. மனுஷீகமாக நாம் சொல்வோம் என்றால் கட்டளை எப்படி இருக்கிறது என்றால் கோபப்படாதீர்கள். And even if you become angry, settle it immediately. நீங்கள் கோபப்பட்டாலும் அதை சீக்கிரமாய் சரி செய்யுங்கள். If you don't settle it, then you are giving the devil an opportunity. நீங்கள் அந்த காரியத்தை சரி செய்யவில்லை என்றால் சாத்தானுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்கிறீர்கள். Between your wife and your husband, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே, and between the brothers, சகோதரர்கள் மத்தியிலே, it's like a thorn which is cut, poked into your flesh, into your feet. அது எப்படி இருக்கிறது என்றால் உங்களுடைய கால்களுக்கு கீழாக ஒரு முள் குத்தி ஏறி இருக்கிறது போல. So remove it fast. சீக்கிரமாய் அதை எடுத்து விடுங்கள். So these are all things which are so important for purity. இந்த காரியங்கள் எல்லாமே தூய்மைக்கு மிகவும் முக்கியமான காரியங்கள். Putting aside all falsehood. திருடுகிறவன் இனி திருடாமல். Putting away, verse 25. Laying aside all falsehood, speaking the truth,
and not becoming angry. பொய்யை களைந்து பிறனுடைய மெய்யை பேச கடவன். Don't become angry. கோபம் கொள்ளாமல் இருப்பது. And not giving an opportunity to the devil. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருப்பது. Setting right immediately. சீக்கிரமாய் காரியங்களை சரி செய்வது. The Lord is going to look at all that and then he will see whether you are wholehearted disciple if you obey these things. ஆண்டவர் இந்த காரியத்தை எல்லாம் பார்த்து கொண்டு இந்த காரியங்கள் எல்லாம் சரி செய்வதற்கென்று நீங்கள் முழு இருதயம் கொண்ட சீஷர்களாய் இருக்கிறீர்களா என்பதை பார்க்கிறார். He can look into the heart. நாம் நம்முடைய இருதயத்தை பார்க்கலாம். And I have seen for last 40 years how the Lord has been ruthless in removing people from the church. நான் கடந்த 40 வருடங்களாய் பார்த்து கொண்டிருக்கிற காரியம் என்றால் சபையிலிருந்து ஜனங்களை நீக்குவதற்கு தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறார் என்பது. So verse 28. 28ஆம் வசனம். He who steals must steal no longer, but rather he must labor, performing with his own hands what is good, so that he will have something to share with one who has need. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சொல்லுள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலையை செய்து பிரயாசப்பட கடவன். So this I believe is talking about being careful with money or being faithful with money. இந்த காரியம் பணம் விஷயத்திலே உண்மை உள்ளவர்களாய் நேர்மையாய் இருப்பதை குறித்து சொல்கிறது. No, it's natural in the flesh to if you have money you will spend it. இது நம்முடைய மாம்சத்திலே வரக்கூடிய காரியம் என்னவென்றால் நம்மிடத்திலே பணம் இருந்தால் அதை எப்படியாவது செலவு செய்ய வேண்டும். And when there is a need you try to do something which is almost equivalent to stealing. நமக்கு தேவை என்று வருகிற அந்த வேளையிலே அந்த பண விஷயத்திலே நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம், அது எப்படி இருக்கிறது என்றால் கிட்டத்தட்ட திருடை போலவே இருக்கிறது. Yeah, you can fool people. நீங்கள் ஜனங்களை ஏமாற்றி விடலாம். But the Lord looks at your heart. ஆனால் தேவன் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். He will see the attitude you had when you had that financial dealing. அந்த பண விஷயத்தில் இருந்த அந்த காரியத்தில் உம்முடைய மனப்பான்மை எப்படி இருந்தது என்பதை தேவன் பார்க்கிறார். The Lord wants you to repent radically. தேவன் முழு இருதயமாய் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். Yeah, so many times people say yes I have done wrong, but there is no genuine repentance. அநேக வேளை இப்படி சொல்லுகிறார்கள், நான் தவறு செய்தேன் என்று, ஆனால் அவர்களிடத்தில் மெய்யான ஒரு மனம் திரும்புதல் இல்லை. Yeah, we can see that there is no change in attitude or change in any of the works. நாம் பார்க்க முடியும் அவர்களுடைய மனப்பான்மையிலே எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அவர் செய்யக்கூடிய காரியங்களிலுமே எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. Repent. மனம் திரும்புங்கள். As we heard today in the time of worship, ஆராதனை வேளையிலே நாம் கேட்டது போல, the Lord knew that you would go all those things and deal treacherously, be rebellious. நீங்கள் முரட்டாட்டம் செய்வீர்கள், அக்கிரமம் செய்வீர்கள் என்று தேவன் முன்கூட்டியே அறிந்திருந்தார். Yeah, but the Lord is now giving you hope for you to repent radically and come. ஆனால் இப்பொழுது தேவன் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். எதற்கென்றால் நீங்கள் முழு இருதயமாய் மனம் திரும்ப வேண்டும் என்று. And that repentance will be evident, manifest. அந்த மனம் திரும்புதல் எல்லாருக்கும் முன்பதாகவும் வெளிப்படையாய் இருக்கும். So the Lord will build his church with people who are faithful with money. ஆகவே தேவன் பண விஷயத்திலே உண்மையா இருக்கிறவர்கள் மூலமாக தம்முடைய சபையை கட்டுகிறார். That is why we say that don't give more than 1,000 rupees to anyone without asking the elders. ஆகவே தான் நம் சபையிலே சொல்கிறோம், எந்த ஒரு சபையில் இருக்கிற ஒருவருக்கும் 1000 ரூபாய்க்கு அதிகமாக நீங்கள் கொடுக்காதீர்கள். So we are very careful. Even don't put money in the offering if you don't follow those 5 conditions. இதிலேயும் நீங்கள் கவனமாயிருங்கள். அந்த 5 கண்டிஷன்களை நீங்கள் செய்யவில்லை என்றால் அந்த காணிக்கையை நீங்கள் போடாதீர்கள். So verse 29. 29வது வசனம். Let no unwholesome word proceed from your mouth, but only such a word as is good for edification according to the need of the moment, so that it will give grace to those who hear. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். I am so much grieved when I hear that families in the church they are using bad words. நான் என்னுடைய இதயத்திலே மிகவும் துக்கப்படுகிறேன். சபையில் இருக்கிற குடும்பங்கள் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறார் என்பதை கேட்கும் பொழுது. Please don't take part in breaking of bread if there is no godly sorrow.
உங்களிடத்திலே தேவனுக்கேற்ற துக்கம் இல்லை என்றால் தயவு செய்து அப்பம் பிட்பதில் பங்கு பெறாதீர்கள். Be radical in repenting. முழு இருதயம் கொண்டு நீங்கள் மனம் திரும்புங்கள். Verse 30 and 30 to 32. Do not grieve the Holy Spirit of God, by whom you are sealed for the day of redemption. Let all bitterness and wrath and anger and clamor and slander be put away from you, along with all malice. Be kind one to another, tender-hearted, forgiving each other, just as God in Christ has also forgiven you. 30 இருந்து 32 வசனங்கள் வரை. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். I want to read verse 31. 31ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். Let all bitterness and wrath and anger and clamor and slander be put away from you, along with all malice. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. Please read those words in Tamil. It's so clear that that kookural means they are so angry that you're shouting and you're so everyone can hear that, everyone can see and hear that you lost your temper. தமிழிலே மிகவும் தெளிவாக இருக்கிறது. கூக்குரல், நீங்கள் மிகவும் கோபப்பட்டு சத்தமிட்டு கூக்குரலிட்டு மிகவும் கோபப்படுகிறீர்கள். அது எல்லாருக்கும் தெரிகிறது நீங்க மிகவும் கோபமா இருக்கிறீர்கள் என்று. Be careful. Please don't take part in breaking of bread if you have not apologized for that and said it right. ஜாக்கிரதையா இருங்கள். நீங்கள் இந்த காரியத்திலிருந்து மனம் திரும்பாமல் இருந்தீர்கள் என்றால், அந்த நபரிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்காமல் இருப்பீர்கள் என்றால், தயவு செய்து அப்பம் பிட்பதில் பங்கு பெறாதீர்கள். Apologize, get reconciled. அறிக்கை, அந்த பாவத்தை அவர்களிடத்தில் அறிக்கையிட்டு அந்த அவர்களோடு ஒப்புரவாகுங்கள். So next verse, chapter 5, 5ஆம் அதிகாரம் verses 1-2, it says, therefore be imitators of God and beloved children, and walk in love, just as Christ also loved you and gave himself up for us, an offering and a sacrifice to God as a fragrant aroma. 1ஆம் வசனம் மற்றும் 2ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். So we have to walk in love. நாம் அன்பிலே நடக்க வேண்டும். So that when we are laying our bodies as a living sacrifice, there will be a sweet aroma for the Lord. அப்பொழுது நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாய் நாம் அர்ப்பணிக்கும் பொழுது அங்கு ஒரு சுகந்த வாசனை இருக்கும். And verse 3 it says, but immorality or any impurity or greed must not even be named among you, as is proper among saints. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாது. And there must be no filthiness and silly talk or coarse jesting, which are not fitting but rather giving of thanks. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்வதிலே தகும். Please read these words in Tamil very very clearly. It says so much about vambu, all those things, that those words it can really convict you. இந்த வசனங்கள் தமிழிலே மிகவும் தெளிவாக இருக்கிறது. இதை நீங்கள் கவனமாய் நீங்கள் வாசியுங்கள். வம்பு பரியாசம் இந்த காரியங்கள் எல்லாம் தெளிவாக போட்டப்படுகிறது. Unnecessarily going for a fight and scoffing, mocking, these are the things which Paul is telling, it will make you impure. இந்த காரியங்களை தான் பவுல் சொல்லுகிறார். நீங்கள் எப்படியாக தேவையில்லாத பேச்சுகளை நீங்கள் கடந்து கொள்வது, பரிகாசம் பண்ணுவது, கேலி செய்வது, தேவையில்லாத பேச்சுக்கள், இந்த காரியத்தை குறித்து தான் பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். Verse 5, for this you know with certainty that no immoral or impure person or covetous person who is an idolater has an inheritance in the kingdom of Christ and God.
விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிராராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடையவில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. Let no one deceive you with empty words, for because of these things the wrath of God comes upon the sons of disobedience. இப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தையினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். Be careful of all these jokes with double meaning. இந்த இரண்டு அர்த்தங்களை கொண்ட டபுள் மீனிங் கொண்ட இந்த கேலியான வார்த்தைகளை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். They want to make it appear not filthy, but it is filthy. அது அசுத்தமானது இல்லை என்ற தோற்றத்தை கொள்வதாய் இருக்கும், ஆனால் அது அசுத்தமானது. And it gives you a filthy pleasure. அது உங்களுக்கு அசுத்தமான ஒரு சிற்றன்பத்தை கொடுக்கிறது. The Lord looks at your heart, how you are radically against that. ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார், அந்த காரியங்களிலிருந்து நீங்கள் எவ்வளவு விரோதமாய் அதை வெறுக்கிறீர்கள் என்று பார்க்கிறார். Immorality. Verse 3, the first word. வேசித்தனமும். So here it talks about, immorality. In Tamil it is talking only about fornication. ஆங்கிலத்திலே பாலியல் விஷயத்தில் இருக்கக்கூடியதான அந்த தீட்டை குறித்து பேசுகிறது, தமிழிலே வேசித்தனத்தை குறித்து பேசுகிறது. So it includes adultery, விபச்சாரத்தை குறித்து பேசுகிறது. That is sexual sin after you get married. திருமணத்திற்கு பிறகு செய்யக்கூடிய பாலியல் பாவங்கள். Fornication, which is வேசித்தனம், which is sin which you commit before you get married. வேசித்தனம் இது திருமணத்திற்கு முன்பதாக செய்யக்கூடிய பாலியல் பாவம். And also it includes same sex sins. அதே போல ஒரே பாலினரோடு கூட செய்யக்கூடிய பாவங்கள். And sinning with the right hand. வலது கைகளினால் செய்யக்கூடிய பாவங்கள். So all these things the Lord says, you have to get rid of it. ஆண்டவர் இந்த எல்லா காரியங்களையும் விட்டு விலக வேண்டும் என்று சொல்கிறார். You have some attachment to that and then you say I'm a wholehearted disciple. Certainly the Lord will not build his church using you. இந்த காரியங்கள் எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு நான் முழு இருதயம் கொண்ட சீஷன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களை கொண்டு தேவன் இந்த சபையை கட்ட முடியாது. I have not spoken anything new today. இந்த நாளிலேயும் நான் புதிதாக எந்த ஒரு காரியத்தையுமே நான் பகிர்ந்து கொள்ளவில்லை. But I still find that there is so much of impurity in the lives of our believers, our church members. ஆனால் நான் பார்க்கிற காரியம் என்னவென்றால் நம் சபையில் இருக்கிற அநேக சகோதரர்களிடத்திலே தூய்மையற்ற காரியங்களை நான் பார்க்கிறேன். So let us repent and confess. நாம் மனம் திரும்பி அறிக்கையிடுவோம். Reconcile with the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் இந்த காரியத்தை நாம் சரி செய்து நாம் ஒப்புரவாகுவோம். Let us have a burning passion to be a pure testimony for the Lord. ஆண்டவருக்கென்று ஒரு தூய்மையான சாட்சியை இருக்கும்படிக்கு ஒரு பற்று எரிகிற ஒரு வாஞ்சியுள்ளவர்களாய் இருப்போம். If we are reconciled to the Lord, then we can reconcile with one another and be built into the church. நாம் தேவனோடு சரி செய்யப்படுவோம் என்றால் நாம் மற்றவர்களோடும் சபையில் இருக்கிற மற்றவர்களோடும் நாம் ஒப்புரவாக முடியும். அப்பொழுது தேவன் தம்முடைய சபையை நம்மை கொண்டு கட்டுவார். May we make these choices which will help us to be wholehearted disciples. இப்படியாக முழு இருதயம் கொண்ட சீஷர்களாய் மாறும்படிக்கு நம்மை ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த தீர்மானங்களை நாம் எடுப்போம். And be built into the church which the Lord is building in our midst. அப்படியாக தேவன் நம் மத்தியில் கட்டக்கூடிய அவருடைய சபையாய் நாம் கட்டப்படுவோம். Amen. ஆமென்.